ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரமாக வரவழைத்து ஆசிர்வதித்து, பென்யமீனை குறித்து, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடனே சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று ஆசிர்வதித்தார். கர்த்தருக்கு அவன் பிரியமானவன் அப்படின்னா, யார் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்களோ, யார் தேவனோடு நெருங்கிய விசேஷித்த உறவு வைத்திருக்கிறார்களோ அவர்களே தேவனுக்கு பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்துவும், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதாவும் அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம் என்று சொன்னார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடனே சுகமாய் தங்கியிருப்பான். பென்யமீனுக்கு சுகமாக, பாதுகாப்பாக, அமைதியாக, சமாதானமாக தங்கக்கூடிய பாதுகாப்பான இடம் ஆண்டவருடைய இருதயம். அது பென்யமீனுக்கு உண்டு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எந்நாளும் சுகமாய் இருப்பான். ஆண்டவர் அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றுகிறார். அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருப்பார். அவனுடைய டெரிட்டரியில், அவனுடைய வீட்டில், அவனுக்கு உண்டானவைகளிலே, அவனுக்கு சொந்தமானவைகளிலே, அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் he shall dwell between his shoulders என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தோள்களிலே அவன் தங்கி இருப்பான். ஆண்டவருடைய தோள்களின் நடுவிலே சாய்ந்து கொண்டிருத்தல், அவருடைய தோள்களின் நடுவிலே இருக்கிற அவருடைய இருதயத்திலே அவன் தங்கி இருப்பான் என்கிற அந்த அர்த்தத்தையும் கூட இந்த வசனத்தில் காணலாம். பென்யமீனை தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொள்ளுகிற தகப்பன் ஒருவர் உண்டு. தன்னுடைய இருதயத்திற்குள், தன்னுடைய தோள்களுக்கு இடையே வைத்து கொள்ளுகிற தகப்பனாக தேவனாகிய கர்த்தர் உண்டு. எதனால் என்றால், அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால. நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கும்? பென்யமீனை போல நம்மை குறித்தும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லும் அளவுக்கு நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா? நாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பென்யமீனை குறித்து நீர் சொன்னது போல எங்களையும் குறித்து சொல்லத்தக்கதாக நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாக, உம்மோடு கூட நெருங்கின உறவு உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், உம்மோடு கூட உறவாடவும் எங்களுடைய இருதயத்தில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தங்கி வாசம் பண்ணும்படியாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.